மதன் கார்கி அவர்களுக்கு ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா? ஃபெயிலியர்ஸ் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கமான ஒன்று. நான் ஒரு 6th 7th கிரேட்ஸ்லேருந்து நான் ஃபெயிலியர்ஸ் கூட தான் வளர்ந்தேன் ஃபுல்லாக. எல்லாமே என்னோடய ஸ்கூலில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் கற்றுக்கிட்டு வந்த பெரிய விஷயம் வந்து பாடத்தை விட ஃபெயிலியர்ஸ் எல்லாம். ஒவ்வொரு வாட்டியும் அதை ஃபெயில் ஆகிட்டு சரியாக படிக்க முடியல, ஏன் படிக்க முடியல, அப்படியே கற்றுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வர்றது. அதனால் எப்போவுமே அதிலேருந்து எனக்கு ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்ததுலேருந்து ஃபியர் எப்போவுமே இல்லை எதுவுமே. நான் என்னோடய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் உள்ள ஸ்டெப் இன் பண்ண சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என் கூட படித்த பசங்க எல்லாரோட ரேங்க், தமிழ்நாடு ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 5, ரேங்க் 6, ஆல் தமிழ்நாடு ரேங்க் 1 கூட நான் படித்தேன். என்னோடய ரேங்க் வந்து 4 டிஜிட்லேயும் 5 டிஜிட்லேயும் இருந்துச்சு என்னோடய ரேங்க். அவங்க கூட போய் பண்ணும்போதும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. தப்பு பண்ணால் பண்ணுவோம், ஃபெயில் ஆகிறோம், இது பண்ணோன்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது எப்போவுமே இருக்கும். ஸ்கூல் சொல்லி கொடுத்தது தான். அதுலேருந்து எது புதுசாக ட்ரை பண்ணணுன்னாலும் ட்ரை பண்ணலாமே, அதனால் என்ன? ஸோ ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம பண்ணி பார்க்கலாம், புதுசாக ஒன்று பண்ணலாம், யாரும் பண்ணாத ஒன்று பண்ணலாம். சமையல் கற்றுக்கும் போது ஏன் வந்து நம்ம ஒரு ஜாப்பனீஸ் சார்டீன்ஸ் வச்சு ஒரு சாம்பார் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஒரு டிசாஸ்டர் ஆகும். வீட்டில் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, சாம்பாரையும் கெடுத்துட்ட, மீனையும் கெடுத்துட்ட, கம்ப்ளீட் டிசாஸ்டர்னு. சரி விட்டு வெளியில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியில் போய்ட்டு சாப்பிட்டு வருவோம். ஆனாலும் புதுசாக ட்ரை பண்ணணுன்ற அதை திருப்பி பண்ண மாட்டேன். ஆனால் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணுன்ற அந்த ஒரு புது மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம அது மாதிரியான மிஸ்டேக்ஸில் சில ஆக்சிடென்ட்லாம் நிறைய விஷயங்கள் டிஸ்கவர் பண்ணுவோம்.